வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அலுப்பும் சோர்வுமாக அபார்ட்மெண்ட் படி ஏறினாள் பூஜா. நாளை கல்லூரி செல்ல வேண்டிய நிலையில் டிராவிஸுக்காக பஸ்ஸை தவறவிட்டது எவ்வளவு முட்டாள்தனம்! தன்னையே நொந்தபடி அபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தாள். இருட்டில் மூழ்கி கிடந்த அறையை சுவிட்சை தட்டி உயிர் ஊட்டினாள். கையில் இருந்த புத்தக பையை படுக்கையில் போட்டு அதனுடனே தானும் விழுந்த கண்களை மூடினாள். தினமும் நேரம் கழித்து வீடு வருவது அவளுக்கு பழக்கமானதுதான். ஆனால் பழக்கமில்லாத அதிகப்படி வேலை உடலை வருத்தியது. அதுவும் இன்று தன்னுடைய பஸ்ஸை தவறவிட்டது மட்டுமல்ல, டிராவிஸ் வந்து விடுவான் என்று மேலும் 3/4 மணி நேரம் காத்திருந்தது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! டிராவிஸ் விஷயத்தில் மூளை வேலை பார்க்க மறுக்கிறது. அவன் அருகில் வந்தாலே வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்கிறது. அவன் சிரிப்பிலும் பேச்சிலும் ஏதோ மருந்து கலந்திருப்பது போல ஏதோ ஒரு மயக்கம். உதட்டோர புன்னகையுடன் கண்மூடி கிடந்தாள் பூஜா. போன் சினுங்கியது. சோர்வாய் படுத்திருந்தவள் முதலில் போனை எடுக்க வேண்டாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் இவளுக்கு யார் போன் செய்ய போகிறார்கள்? ஒருவேளை அம்மாவாக இருக்குமோ? அன்று வேறு கோபமாக பேசிவிட்டாள். எழுந்து சென்று போனை எடுத்தாள். ஹலோ என்றாள் ஒருவித சோர்வோடு. ஹாய் பூஜா என்றான் டிராவிஸ். டிராவிஸின் குரல் கேட்ட மாத்திரத்திலேயே அவள் தலையில் ஒரு கூடை பூவை கொட்டியது போல இருந்தது. பூஜாவுக்கு கன்னம் அவள் அறியாமல் சூடாகியது. பூஜா! தேனில் தன் குரலை தோய்த்து மீண்டும் அழைத்தான் டிராவிஸ். அந்த குரலின் இனிமையில் பூஜாவின் உடல் எல்லாம் நடுங்கியது. முடிந்தவரை தன் குரலை சாதாரணமாக்கிக் கொண்டு, என்ன விஷயம் சொல்லுங்கள் டிராவிஸ். என் போன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாள். உன்னை அழைக்க என்னால் இன்று வர முடியவில்லை. அதற்கு மன்னிப்பு கேட்கலாம் என்றுதான் அழைத்தேன் என்றவன் தொடர்ந்து, சாரி பூஜா, எவ்வளவோ முயற்சி செய்தேன் என்றான். அதனால் என்ன, பரவாயில்லை. உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும். நீங்கள் தினமும் வர வேண்டும் என்பதில்லையே என்றாள். அவன் அக்கறையோடு போனில் பேசுவதே அவளுக்கு ஒரு வரமாக இருந்தது. மறுமுனையில் டிராவிஸ் தனக்குள் சிரித்து கொண்டான். எனக்காக காத்திருந்தாயா பூஜா? பதிலை தெரிந்து கொண்டே கேட்டான் அவன். பூஜா திகைத்தாள். என்ன சொல்வது? ஆமாம் என்றால் அவளை பற்றி என்ன நினைப்பான்? இல்லை என்றால் என்ன நினைப்பான்? டிராவிஸை பற்றி பூஜா என்ன நினைக்கிறாள்? அதுவே அவளுக்கு புரியவில்லை. நல்ல வேளை அவள் பதில் சொல்வதற்காக டிராவிஸ் காத்திருக்கவில்லை. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறேன். அதனால் நீ கல்லூரியில் இருந்து நேராக என்னுடன் வந்துவிடு. அலுவலகம் போக வேண்டாம். ஓ, அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறது. அதற்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் வைக்கிறேன் என்று படபடப்புடன் சொல்லி போனை வைத்து விட்டாள் பூஜா. இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. இவளுக்கும் டிராவிஸுக்கும் நடுவில் என்ன நடக்கிறது? ஆசிரியர் மாணவி என்ற உறவில் இருந்து வெகு தூரம் போய்விட்டது போல் இருந்தது. அவன் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்றால் கண்ணுக்கு தெரியாத எல்லை கோட்டை தாண்டியது போலத்தானே. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் பயமாகவும் இருந்தது. ஏதோ பெரிய தப்பு செய்வதைப் போல. குற்ற உணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் உதட்டை கடித்து கட்டுப்படுத்த முயன்றாள். அவளை அறியாமலேயே பெரியதாய் புன்னகைத்தாள். டிராவிஸ் அவளை ஆச்சரியப்படுத்தப் போகிறான். போய் ஃப்ரிட்ஜை திறந்தாள். தோல் சுருங்கிய ஆப்பிள் ஒன்றும் ஊறுகாய் பாட்டில் ஒன்றும் அவளை பார்த்து சிரித்தன. ச்சு, இன்று கடைக்கு போக மறந்துவிட்டாள். காலையிலும் நேரமாகிவிட்டதென்று சாதம் வைக்காமல் இருந்ததை சாப்பிட்டுவிட்டு கிளம்பிவிட்டாள். இப்போது சாப்பாடு போடு சாப்பாடு போடு என்ற வயிறு உயிரை வாங்குகிறது. டிராவிஸுடன் பேசிய பின் சோர்வெல்லாம் ஓடிப்போய் உற்சாகம் அவளை தொற்றிக் கொண்டது. அலமாரியை திறந்து ரவையை எடுத்து உப்மா கிண்டினாள். சாப்பிட்டு கொண்டே பாடம் படிப்பதில் இறங்கினாள். அதில் கவனம் செலுத்த முடியவில்லை. டிராவிஸ் அவளிடம் இந்த 2-3 நாட்களாய் நடந்து கொண்டதையே அவள் மனம் சுற்றி சுற்றி வந்தது. பூஜா சிரமப்படக்கூடாது என்று அவளுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் வாங்கி அலமாரியிலும் ஃப்ரிட்ஜிலும் அடுக்கி வைத்துவிட்டு போன அவினாஷும்
இதற்கு மேலாகவே இன்னும் எவ்வளவோ செய்திருக்கிறான் என்ற நினைவே வரவில்லை. கவனம் படிப்பில் இல்லை என்றவுடன் புத்தகத்தை விட்டுவிட்டு எழுந்து 2 நாள்களாய் அப்படியே கிடந்த அழுக்கு பாத்திரங்களை சுத்தம் செய்தாள். கைகள் வேலை செய்ய மனம் டிராவிஸுடன் கனவுலகத்தில். கனவு என்ற இருட்டுக்குள் பூஜா மெல்ல காலடி வைத்தாள். நிஜ உலகில் நடப்பதோ வேறாக இருந்தது. புதுவித உற்சாகத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தார் கமலா. அவர் கையில் இருந்த ஷாப்பிங் பைகள் அவர் மிகப்பெரிய ஷாப்பிங் செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்று காட்டின. டைனிங் டேபிளில் முக்கியமான மருத்துவ குறிப்புகளை எடுத்து கொண்டிருந்த விஸ்வநாதன் தலை தூக்கி பார்த்தார். மனைவியின் மகிழ்ச்சியை பார்த்ததும் சிரிப்பு வந்தது. மனைவியை சீண்டி பார்க்க ஆசை வந்தது. என்ன இருந்தாலும் கமலா, நீ சராசரி பெண் என்று காட்டிவிட்டாய். ஒரு ஷாப்பிங் போய்விட்டு வந்ததில் இவ்வளவு சந்தோஷமா? கிண்டலாக கேட்டார். உங்களுக்கு வேற வேலை இல்லை. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று தெரிந்தும் நீங்களே எவ்வளவு சந்தோஷப்பட போறீங்க பாருங்க என்றபடி தான் வாங்கி வந்திருந்த பொருட்களை டைனிங் டேபிள் மேல் சின்ன பிள்ளை போல் சந்தோஷத்துடன் கடை விரித்தார் கமலா. அழகான பிங்க் கலரில் தங்க பொட்டுக்கள் வைத்த மைசூர் சில்க் புடவை, வெளிர் நீளத்தில் ஆண்களுக்கான சட்டை, வெண்பட்டு வேட்டி என்று அடுக்கியவர் ஒரு சின்ன நகை பெட்டியையும் வெளியே எடுத்தார். என்ன பெரிய பட்ஜெட் ஷாப்பிங் போல? தன் முன்னிருந்த பொருட்களை பார்த்தபடி கேட்டார் விஸ்வநாதன். என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? என்னங்க நீங்க? அவினாஷ் பூஜாவின் முதல் வருட கல்யாண நாள் இன்றுதான். அதுதான் நம்ம பரிசா வாங்கி வந்திருக்கிறேன் பாருங்க என்றபடி நகை பெட்டியை திறந்து காட்டினார் கமலா. ஒன்றோடு ஒன்றாய் கோர்த்தபடி 2 தங்க வளையங்கள் பெட்டிக்குள்ளிருந்து சிரித்தன. பூஜாவிற்கும் அவினாஷுக்கும் ஒரே மாதிரியான கல்யாண மோதிரங்கள். பாருங்க, அவினாஷ் மோதிரத்தில் பூஜான்னு சின்னதா பொறிக்க சொன்னேன். பூஜா மோதிரத்தில் அவினாஷ்னு பொறிக்க சொன்னேன். கமலா உற்சாகத்தோடு பேசிக்கொண்டே போக விஸ்வநாதன் வாய் அடைத்து நின்றார். அவினாஷும் பூஜாவும் ஆப்பிரிக்கா சென்றிருப்பதாகவும் அவினாஷ் திரும்பி வந்து வேலையில் சேரப்போவதாகவும் மட்டுமே கமலாவிடம் அவர் சொல்லி இருந்தார். வேறு எந்த விஷயத்தையும் அவர் சொல்ல விரும்பவில்லை. மகனும் மருமகளும் சேர்ந்து வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் என்பதே கமலாவின் குழந்தை மனதுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. பேச மாட்டீங்களே, மோதிரம் எப்படி இருக்கு சொல்லுங்க என்ற கமலா கணவனின் பதிலுக்கு காத்திராமல் சாமான்களை மீண்டும் அதற்குரிய பைகளிலேயே போட்டு தங்கள் படுக்கை அறையில் கொண்டு வைத்தவர் மீண்டும் கணவர் எதிரில் வந்து உட்கார்ந்தார். 2 பேரும் திரும்பி வந்தவுடன், சிவா விஷ்ணு கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகணும், அவங்களுக்காக ஒரு பூஜை ஒன்று ஏற்பாடு செய்யணும் என்று சொன்ன கமலா கணவனின் பதிலுக்காக காத்திருந்தார். மனைவியின் முகத்தை பார்க்க முடியாமல் தன் வேலையை கவனிப்பது போல தன் தலையை குனிந்து கொண்டார். என்னங்க, அவினாஷும் பூஜாவும் திரும்பி வந்தவுடன் நாம் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போகலாங்க. ஏதோ புதுசா 2 அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வருதாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் பார்த்து விட்டு வரலாமா? மனைவி பேச பேச பொங்கி எழுந்த துக்கத்தை தொண்டைக்குள் விழுங்கினார் விஸ்வநாதன். தலையை நிமிர்த்தவே இல்லை. நான் பேசிக்கிட்டே போறேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா எப்படி? கோபப்பட்டார் கமலா. வார்த்தைகளை தொண்டைக்குள் விழுங்கினார் விஸ்வநாதன். நீ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு காட்டிட்ட பாத்தியா? அவினாஷும் பூஜாவும் எங்க இருக்க விரும்புறாங்களோ அங்க வீடு வாங்கிக்கட்டும். பூஜாவுக்கு இந்த வீடு பிடிக்கிறதோ என்னவோ, நீயே அவங்களுக்கும் சேர்ந்து பிளான் பண்ணினா எப்படி? அவினாஷ் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவினாஷ் பூஜா பற்றிய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்த்தார் விஸ்வநாதன். என்னவோ போங்க, எப்படி பார்த்தாலும் பிராக்டிக்கலா பேசுறதா நினைப்பு. அவினாஷும் உங்களை மாதிரிதான். யாராவது முதல் முறையா மனைவியை ஆப்பிரிக்கா அழைச்சிக்கிட்டு போவாங்களா? பாரிஸ், சுவிட்சர்லாந்து, இத்தாலி அப்படி எங்கேயாவது கூட்டி கொண்டு போயிருக்கலாம். கல்யாண நாளும் அதுவுமா ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் அவளை உட்கார வச்சிருக்கான். பூஜாவுக்கு அதெல்லாம் பிடிக்குமா என்ன? மனைவி மனதை புரிந்து நடக்கணும்னு அப்பாவுக்கும் தோணாது, பிள்ளைக்கும் தோணாது என்ற கோபத்தோடு முணுமுணுத்தபடியே சமையல் அறையை நோக்கி நடந்தார். திரும்பி நடந்து போகும் மனைவியின் முதுகையே வெறிட்டார் விஸ்வநாதன். உன் மகன் தன் மனைவியை சந்தோஷப்படுத்த என்னென்ன செய்திருக்கிறான் என்று தெரிந்தால் நீ ரத்த கண்ணீர் விடுவாய் கமலா என்ற மனதுக்குள்ளேயே மனைவியிடம் சொன்னார் விஸ்வநாதன். மகன் திரும்பி வந்தவுடன் என்ன ஆகுமோ என்று அவருக்கு கவலையாக இருந்தது.
செமஸ்டர் இறுதி தேர்வுகள் முடிந்துவிட்டன. ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லபடியாய் முடித்து கொடுத்தாயிற்று. படிப்பில் கவனமாயிருந்ததாலோ என்னவோ டிராவிஸும் அவளும் சந்திக்கவே இல்லை. அன்றொரு நாள் சர்ப்ரைஸ் என்று சொல்லி ஒரு டான்ஸ் கிளப்புக்கு வற்புறுத்தி டிராவிஸ் அழைத்து சென்றிருந்தான். மின்னும் மங்கலான விளக்கொளியில் மற்றவர்கள் ஆட பூஜாவும் டிராவிஸும் ஒதுக்குப்புறமாய் உட்கார்ந்து வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசினார்கள் என்று கேட்டால் பூஜாவுக்கு தெரியாது. சிரிக்க சிரிக்க பேசியவன் டிராவிஸ் தான். அவன் கல்லூரியில் படித்த போது செய்த கலாட்டாக்கள், நண்பர்களுடன் நடத்திய கார் ரேஸ் என்று அவன் கதை கதையாக சொல்லிக்கொண்டே போக பூஜா நேரம் காலம் மறந்தாள். டிராவிஸின் பேச்சு திறமையில் நேரம் போனதே தெரியவில்லை. அன்று அப்பார்ட்மெண்ட் வாசலில் இறக்கிவிட்டவன்தான். அதற்கு அப்புறமாய் அவனிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை. கல்லூரி வேலையில் இருந்ததால் பூஜாவும் அதை பெரிதுபடுத்தவில்லை. இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு அரிப்பு. அவளாய் டிராவிஸை தேடி போக முடியாமல் ஏதோ ஒன்று தடுத்தது. செமஸ்டர் முடியும் நேரமாயிற்றே. அவன் பிஸியாய் இருப்பான் என்ற மனதை தேற்றி கொண்டாள். இன்று செமஸ்டர் முடிந்துவிட்டது. நாளையில் இருந்து 2 வாரம் விடுமுறை. எப்படியாவது டிராவிஸை கண்டு பேசியாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் பூஜா. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வேலை செய்ய வேண்டியிருந்தது. கோடை செமஸ்டருக்கு பணம் கட்ட வேண்டும். நல்ல வேலை, இன்னும் அவினாஷ் கொடுத்த பணம் இருக்கிறது. ஏதாவது 2 கோர்ஸுக்கு பணம் கட்டிவிட்டு எங்காவது இன்னும் ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். கோடை காலத்தில் கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டால் மீண்டும் செப்டம்பரில் முழு நேரமாக கல்லூரி தொடங்கும் போது செலவு செய்ய கையில் கொஞ்சம் பணம் இருக்கும். அடுத்த வருடம் இந்நேரம் பூஜா ஒரு பட்டதாரியாகி விடுவாள். ஒரு நல்ல வேலை கிடைத்துவிட்டால் போதும். அதற்காகத்தானே இன்டர்ன்ஷிப் செய்யும் இடத்தில் வருமானம் குறையாயிருந்தாலும் பரவாயில்லை என்று வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வது. தன் எதிர்காலத்தை பற்றி கணக்கிட்டபடியே அடுத்த செமஸ்டருக்கு பதிவு செய்ய சென்றாள் பூஜா. கோடை செமஸ்டரில் அவள் எடுக்க நினைத்திருக்கும் பாடங்கள் 2மே எளிதான பாடங்கள். படித்து கொண்டே வேலை பார்ப்பதில் அவ்வளவு சிரமம் இருக்காது. தேவையான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கவுண்டரில் உட்கார்ந்திருந்த பெண்மணியிடம் நீட்டினாள். வாங்கி கீபோர்டில் 2 தட்டு தட்டிய அந்த பெண்மணி, உன் கவுன்சிலரை நீ போய் பார்க்க வேண்டும் என்று இங்கே குறிப்பு இருக்கிறது என்றாள். கவுன்சிலரையா? எதற்கு என்று கேட்டாள் பூஜா. அது பற்றிய விவரம் எதுவும் இங்கே இல்லை. நீ கவுன்சிலரை பார்க்க வேண்டும் என்றே குறிப்பிட்டிருக்கிறது. சரி, நான் அப்படியே செய்கிறேன். இப்போது நான் எவ்வளவு பணம் கட்ட வேண்டும்? இப்போது கட்டட்டுமா, இல்லை கவுன்சிலரை பார்த்துவிட்டு கட்டட்டுமா என்று அந்த பெண்ணையே கேட்டாள் பூஜா. டிராவிஸை பார்ப்பதற்கு லேட் ஆகிறதே என்று இருந்தது அவளுக்கு. நீங்கள் எதுவும் கட்ட வேண்டியது இல்லை என்றவள், இருங்கள் திரும்ப சரி பார்க்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சரி பார்த்துவிட்டு, ஆமாம், உங்கள் 2 வருட படிப்பு முழுவதற்கும் பணம் கட்டப்பட்டு விட்டது. பணம் கட்டியாகிவிட்டதா? யாரா இருக்கும்? யார் கட்டினார்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அந்த பெண்மணியிடம் கேட்டாள். அவினாஷ் விஸ்வநாதன் என்பவரின் கிரெடிட் கார்டு மூலம் பணம் மே மாதம் முதல் வாரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது என்ற விவரங்களை கம்ப்யூட்டரில் பார்த்த பெண்மணி பதில் சொன்னாள். அவினாஷா? தொலைந்தான் அவன் என்று இருந்தாளே, இப்போது இது என்ன திடீரென்று ஒரு இடை சொருகல்? ஆத்திரம் வந்தது பூஜாவிற்கு. ஆனாலும் பணம் கட்ட வேண்டியதில்லை என்பது ஒரு பக்கம் நிம்மதியாயிருந்தது. தோளை குலுக்கிக் கொண்டு கவுன்சிலரை பார்க்க சென்றாள். அவளை பார்த்ததும் தான் செய்து கொண்டிருந்த வேலைகளை ஒதுக்கிவிட்டு, உட்கார் பூஜா, உன்னை 2 நாட்களாக எதிர்பார்த்தேன். எக்ஸாம் இருந்தது மேடம். நீங்கள் என்னை பார்க்க விரும்புவதும் இப்போதுதான் தெரிய வந்தது. ஏதாவது பிரச்சனையா? தீர்த்து விட முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை. முதலில் உன் செமஸ்டர் எப்படி செய்தாய் சொல் என்று நிதானமாக கேட்டார். சில பாடங்கள் நன்றாகவே செய்திருக்கிறேன். ஒரு சில பாடங்கள் பரவாயில்லாமல் தான் செய்திருக்கிறேன் என்றவள் இந்த பேச்சுவார்த்தை எங்கே போகிறது என்று யோசித்தாள். பேராசிரியர் டிராவிஸ் பாடங்கள் எப்படி போகின்றன? அவர் உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கிறாரா என்று கேட்டார். அதெல்லாம் இல்லை மேடம், ஹி இஸ் கிரேட். எனக்கு மிகவும் உதவி செய்கிறார் என்று மலர்ந்த முகத்துடன் பதில் சொன்னாள் பூஜா. ஆனால் கவுன்சிலர் மேடத்தின் முகம் சுண்டி இருந்தது. பூஜா, அவர் காலேஜ் டேட்டா பேஸில் இருந்து உன்னுடைய அந்தரங்க விஷயங்களை நிர்வாகத்தினர் அனுமதியோ உன்னுடைய அனுமதியோ இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது கல்லூரி விதிகளுக்கு எதிரானது.
இதுபோல அவர் பற்றி ஏற்கனவே புகார்களை மாணவிகள் சிலர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுதான் முதல் முறை சாட்சியங்களோடு அவர் குற்றத்தை நிரூபிக்க முடிந்தது. அது பற்றி உன்னை எச்சரிக்கவே உன்னை அழைத்தேன். அவரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அவருடன் வேலை செய்யும் பலருக்கு இல்லை. அவரிடம் மிக நெருங்கி பழகுகிறாய் போல தெரிகிறது. எச்சரிக்கையாய் இரு. இதை நேரில் சொல்லவே உன்னை அழைத்தேன். கவுன்சிலர் சொல்லும் விஷயத்தை கிரகிக்க முடியவில்லை பூஜாவிற்கு. டிராவிஸை பற்றித்தானா சொல்கிறார்கள்? திகைத்தாள் பூஜா. வாசலில் நிழலாடியது. டிராவிஸ் நின்று கொண்டிருந்தான். டிராவிஸின் நெஞ்சுக்குள்ளே கோபம் அனலாய் கொதித்தது. இவளால் அவனுக்கு வேலை போய்விட்டது. இவளை சும்மா விடக்கூடாது. இதுவரை எத்தனையோ பெண்கள் இவனிடத்தில் மயங்கி இருக்கிறார்கள். ஆனால் இதுதான் முதல் முறை அவன் சிக்கலில் மாட்டியது. ஒரு பெண்ணால் இவன் அவமானப்படுவதா? கோபமும் வன்மமும் போட்டி போட்டும் அவன் அதை காட்டிக் கொள்ளாமல் பூஜாவை பார்த்து சிரித்தான். பூஜா அவன் கை பொம்மை. அவள் இவன் வேலைக்கு வேட்டு வைப்பதா? வா பூஜா, போகலாம். உரிமையோடு பூஜாவுக்கு கட்டளையிட்டான் டிராவிஸ். பூஜா பதில் சொல்லும் முன் கவுன்சிலர் அதிகாரத்துடன் பேசினார். டிராவிஸ், உனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை அனுப்பியாகிவிட்டது. நினைவிருக்கட்டும். உன் அதிகாரமெல்லாம் என்னிடம் செல்லாது. நான் இப்போது இந்த கல்லூரியில் வேலை பார்க்கவில்லை. நான் ஒரு சுதந்திர மனிதன். என்னை உங்கள் கல்லூரி விதிகள் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்றவன், நீ வா பூஜா என்று பூஜாவை கூப்பிட்டான். ஒன்றும் சொல்ல முடியாமல் பூஜா எழுந்தாள். பூஜா, தயவு செய்து எச்சரிக்கையாய் இரு என்ற கவுன்சிலரால் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. கல்லூரியின் காவலர்களை அழைப்போமா என்று யோசித்தவர் பூஜா மறுப்பேதும் சொல்லாமல் டிராவிஸுடன் செல்வது கண்டு பேசாமல் இருந்து விட்டார். என்ன இது டிராவிஸ்? என்ன நடக்கிறது இங்கே? நடந்து கொண்டே பூஜா கேட்டாள். கவுன்சிலர் சொன்னதை பற்றிய முழு விபரங்களையும் அறிய அவளுக்கு ஆவல். தன்னிலை விளக்கமாக டிராவிஸ் என்ன சொல்கிறான் என்று அவனிடம் கேட்காமல் அவனை குற்றம் சாட்டக்கூடாது என்று நினைத்தாள் பூஜா. டிராவிஸ் ஏதாவது செய்தால் சரியான காரணம் இருக்கும். காரணம் கேட்டால் கோபித்து என்ன பையன்? டிராவிஸை ஒரு குற்றவாளியாக அவளால் பார்க்க முடியவில்லை. தன் தாயே தன்னை புரிந்து கொள்ளாதது பூஜாவுக்கு வருத்தம்தான். ஆனால் தாய் செய்த தவறை அவள் செய்ய விரும்பவில்லை. என்ன ஏது என்ற விபரம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அவளை பொறுத்தவரை டிராவிஸ் தவறு செய்யவே மாட்டான். எங்கேயோ குளறுபடி நடந்திருக்கிறது. டிராவிஸ் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் சரியான காரணம் இருக்கும். நீங்கள் என்னவோ கல்லூரி விதிகளை மீறிவிட்டீர்களாமே, ஏன் அப்படி செய்தீர்கள்? என்ன விபரம் வேண்டுமானாலும் என்னையே கேட்டிருக்கலாமே. பொறுமையாகவே கேட்டாள் பூஜா. பூஜா, என் மேல் எல்லோருக்கும் பொறாமை. நீ என்னை நம்பினால் அது போதும். நீ கோபப்பட்டால் என்னால் தாங்க முடியாது. சின்ன குரலில் சொன்னான் டிராவிஸ். கருணையோடு அவனை பார்த்து சிரித்த பூஜா, முதலில் உங்கள் காரணத்தை சொல்லுங்கள், பிறகு எனக்கு கோபம் வருகிறதா என்று பார்ப்போம் என்றாள். நான் உன்னை பற்றிய விவரங்களை அனுமதி இல்லாமல் பார்த்தது தவறுதான். ஆனால் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவல்தான் என்னை அப்படி செய்ய தோண்டியது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பூஜா. என்னை மன்னித்து விடு பூஜா என்றான் டிராவிஸ். அவனை பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது பூஜாவிற்கு. அதைவிட தன்னை விட்டு அவனால் இருக்க முடியாது என்று அவன் சொன்னது அவளுக்கு மிக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவன் மேல் கோபப்படவே தோன்றவில்லை. டிராவிஸ் அவள் மேல் காட்டிய பரிவு அவளை சிந்திக்க விடாமல் தடுத்தது. அவன் மனதை சமாதானப்படுத்த வேண்டும் என்று தோன்றியது. ஓ, விதிமுறைகளை எதிர்த்து ஒன்று செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு தைரியமும் விவேகமும் வேண்டும் தெரியுமா? உங்களை நினைத்தாலே எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. எனக்கு கோபமே வரவில்லை என்றாள் பூஜா. இருவரும் மௌனமாக நடந்தார்கள். டிராவிஸ் ஓரக்கண்ணால் பூஜாவை எடை போட்டான். அது என்ன, இங்கே இனி வேலை செய்யவில்லை என்றீர்களே, என்ன ஆயிற்று? கவலையோடு கேட்டாள் பூஜா. அது ஒன்றுமில்லை பூஜா, என்மேல் இங்கே பலருக்கு பொறாமை. நான் மாணவ மாணவிகளுடன் நண்பன் போல் பழகுவது பலருக்கு பிடிக்கவில்லை. அதனால் பிரச்சனை கிளம்பியது. அதுதான் வேலையை விட்டுவிட்டேன். உன்னை விட எனக்கு வேலை ஒன்றும் பெரிதில்லை. வெகு சாதாரணமாக பொய் சொன்னான் டிராவிஸ். ஆனால் உண்மையில் நடந்தது அது இல்லை. பூஜா தவிர இன்னும் 2 மாணவிகளிடம் இவன் தவறுதலாக நடந்து கொண்டது பற்றி புகார் வந்துள்ளது. இந்த நிலையில் அவன் பூஜா பற்றிய விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ள கம்ப்யூட்டரில் உள்ள புள்ளி விவரங்களை அத்துமீறி எடுத்ததும்
பூஜாவிடம் இவன் நடத்தும் நாடகங்களும் கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிய வரவே பிரச்சனை பெரிதாயிற்று. நிர்வாகத்தின் கண்ணில் மண் தூவவே பூஜாவை சந்திப்பதையும் தொடர்பு கொள்வதையும் தவிர்த்து பார்த்தான். ஆனால் சாட்சியங்களும் ஆதாரங்களும் பலமாக இருக்கவே இவனை வேலையில் இருந்து தூக்கிவிட்டார்கள். இதற்கு எவ்வளவு தூரம் பூஜா பொறுப்பு என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். உண்மை எதுவுமே தெரியாத பூஜா டிராவிஸுக்காக நிஜமாகவே பரிதாபப்பட்டாள். அடுத்து வேலைக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அதுவா, பிலடெல்பியா, நியூ ஜெர்சி என்று எங்கேயாவது கிடைக்கும். அது பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ வா, உனக்கு பரீட்சை முடிந்து விட்டது. வா, நாம் எங்காவது போய் சந்தோஷமாக கொண்டாடலாம் என்றான். அவனுடைய வஞ்சக மனதுக்குள் பூஜாவை எப்படி வீழ்த்தலாம் என்பதே எண்ணமாக இருந்தது. ஏற்கனவே பாதி நேரம் இவன் சொல்வதற்கெல்லாம் சிரித்து கொண்டே தலையாட்டுகிறது இந்த பெண். இன்னும் கொஞ்ச காலம்தான். அதற்குள் அவளிடம் இருக்கும் பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவளை ஒன்றுமில்லாதவளாக இருக்க விட வேண்டும். அப்போதுதான் இவளை தன் கைக்குள் அடக்கி ஆள முடியும். பூஜாவால் தானே வேலை போயிற்று. அதனால் அவள் பணத்தை உபயோகப்படுத்துவதில் தவறு ஏதும் இல்லை என்று நினைத்தான் அவன். அன்று பெரிய தொகை கையில் இருப்பதாக கூறினாள் பூஜா. அதை வங்கியில் போட்டு விட்டாளா என்று தெரியவில்லை. அத்தனை பணத்தையும் ஒரே அடியாக அனுபவிக்க வேண்டிய உரிமை இவனுக்குத்தான். நைச்சியமாக பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும். முடியவில்லை என்றால் முரட்டு வழியில் மிரட்ட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தான். முதலில் என்ன செய்வது என்று யோசித்தவாறே நடந்தான் டிராவிஸ். ஒரு யோசனை வந்தது. பூஜா, நாம் போகும் வழியில் என் தாயாரை பார்த்துவிட்டு செல்வோமா? அவர்களை பார்த்தால் எனக்கு நிம்மதி கிடைக்கும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டிராவிஸ் கேட்க பூஜா மனதில் ஏதேதோ கற்பனைகள். ஒரு வெட்க புன்னகையுடன் தலையாட்டி சம்மதித்தாள். கற்பனையாக எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் பூஜா. டிராவிஸுடன் செல்லும்போது அம்மாவை பார்க்க போகலாம் என்று கதகதப்பான கம்பளியில் சுருண்டு கிடக்கும் பூனை போல ஒரு மந்த நிலையிலேயே இருந்தாள். தன்னை பற்றி டிராவிஸ் தாயிடம் அழைத்து செல்லும் அளவிற்கு உயர்வாக நினைக்கிறான். அவன் மனதில் ஒரு தனி இடத்தை தான் அடைந்திருக்கிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு மயக்கத்தை தந்தது. தாயிடம் அவளை அழைத்து செல்லும் டிராவிஸின் எண்ணமோ வேறாக இருந்தது. இவன் மீது பல சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இருப்பதால் உடனே வேலை கிடைப்பது கடினம். அதுவரை அவன் பிழைப்பிற்கு வழி தேட வேண்டுமே. பூஜாவின் கையில் இருக்கும் $1500 அவன் ஒருவனுக்கு இப்போதைக்கு போதும். அந்த பணத்தில் எவ்வளவு மீதி வைத்திருக்கிறாளோ தெரியவில்லை. பூஜாவிடம் இருக்கும் பணத்தை தன் கைவசம் கொண்டு வர வேண்டும். பூஜா தன்னுடைய செலவுகளுக்கு அவனை சார்ந்திருக்கும் நேரத்தில் அவளை சுகமாய் அனுபவித்துவிட்டு அவளை தூக்கி எறிய வேண்டும் என்று கணக்கிட்டான். தன் ஏழை தாயை பகடைக்காயாய் உபயோகப்படுத்தியே பூஜாவின் பணத்தை அபகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். என் அம்மாவை பற்றி நீ கேட்கவில்லையே என்ற கவர்ச்சியாய் சிரித்தபடியே பூஜாவை கேட்டான். அந்த சிறு பண்பு கூட தன்னிடம் இல்லையே என்று பூஜா குறுகினாள். நீ கேட்காவிட்டாலும் நான் சொல்கிறேன். என் அம்மாவுக்கு 70 வயதாகிறது. நான் ஒருவன்தான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று சாதாரணமாக சொல்லி வந்தவனின் முகம் சட்டென்று சோகமாக மாறியது. அவர்களின் மருத்துவ செலவுகளை இனி எப்படித்தான் சமாளிக்கப் போகிறேனோ? படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே நான் தான் செய்கிறேன் என்றான். இதுவரை எனக்கு இன்சூரன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு தேவையில்லையே. அடுத்த வேலை கிடைக்கும் வரை என் கை காசைத்தான் செலவழிக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த மத்தியான வேளையில் அவளை அங்கே அழைத்து செல்கிறான். நோயாளி அது இது என்று சொல்லி பூஜாவிடம் கை மாற்றாக பணம் கேட்க வேண்டும். பணம் கைக்கு வந்ததும் தன் வேலையை காட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் தாயாரோ கோபமாக அவனுக்காக காத்திருந்தார். அவரை பார்ப்பதற்கும் நோயாளி போலவே இல்லை. இருவரையும் கண்டவுடன், பாழா போனவனே, என் காரை எடுத்து கொண்டு போய் யாரோ ஒருவரிடம் விற்று விட்டாயடா பாவி. விற்றதுதான் விற்றாய். அந்த பணத்தையாவது என்னிடம் கொடுத்தாயா? ஊதாரி பயலே என்று அவர் கத்திக்கொண்டு கைத்தடியை தூக்கி கொண்டு அடிக்க வந்த கைத்தடியின் முனையை அசையாமல் பிடித்த டிராவிஸ் அப்படியே அந்த கிழவியை தள்ளிவிட்டான். நிலை தடுமாறி விழுந்த கிழவியின் கண்களில் பயம் தெரிந்தது. கிழவியின் கையில் இருந்த கைத்தடியை பிடுங்கிய டிராவிஸ்
தன் தாயை அடிக்க அதை ஓங்கினான். நடப்பதையெல்லாம் பார்த்து உறைந்து நின்றிருந்த பூஜா தன்னிச்சையாக குறுக்கே பாய்ந்து கிழவிக்கு விழவிருந்த அடியை தான் தாங்கிக் கொண்டாள். வெறிநாயின் வேகத்தோடு தடியை மேலே தூக்கினான் டிராவிஸ். அதிர்ந்து போனாள் பூஜா. டிராவிஸின் இந்த முகத்தை இப்போதுதான் பார்க்கிறாள் இவள். டிராவிஸ், என்ன நடக்கிறது இங்கே? உங்களை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பதட்டத்துடன் சொன்னாள். ஏய், நீ பேசாதே. உன்னால் தான் நான் என் வேலையை இழந்தேன். உன் அழகில் மயங்கி உன் பின்னால் வந்தேன் பார். என்னை சொல்ல வேண்டும். எனக்காக எத்தனை பெண்கள் காத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஆத்திரமாக கத்தினான். அவன் பேச பேச சுதாரித்து கொண்ட பூஜா தானும் எழுந்து கிழவியையும் எழுப்பிவிட்டாள். ஏண்டா என்னை இப்படி அடிக்கிறாய்? என் வீட்டில் இருந்து கொண்டு என்னையே இப்படி நடத்துகிறாயே என்று அந்த தாய் கிழவி புலம்பினாள். ஆத்திரத்துடன் பூஜாவை தள்ளிவிட்ட டிராவிஸ் தன் தாயின் தலைமுடியை பிடித்து இழுத்து கன்னத்தில் அரைந்து, வயசான கிழவியாய் ஒழுங்காய் ஒரு ஓரத்தில் படுத்திருப்பதுதானே? உனக்கு காரெல்லாம் எதற்கு? உன்னால் எல்லாமே பாழாகிவிட்டது பார். காரியத்தை கெடுத்தாயே என்று கத்தினான். மாறி மாறி தாயின் கன்னத்தில் அரைந்தான். வலி தாங்காமல் கிழவி கதறினாள். ஆபத்தை உணர்ந்த பூஜா வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடினாள். வேகமாக பொது தொலைபேசியை கண்டுபிடித்து 911 எண்ணை சுழற்றி விபரத்தை கூறியவள் மலைத்து நின்றாள். மனதில் எத்தனையோ கனவுகளுடன் சென்ற பூஜாவிற்கு அடி வாங்காமலே உடலெல்லாம் பதறியது, மனம் வலித்தது. அவள் மெல்ல தன் நிலைக்கு வந்தாள். முதல் முறையாக தெளிவாக யோசிக்க ஆரம்பித்தாள். மாலை சூரியனின் சூடு உக்கிரமாக இருந்தது. தகிக்கும் சூட்டில் அந்த வயதான பாட்டியின் அழுகிய கால்களை துடைத்து மருந்து பூசி கட்டிவிட்டான் அவினாஷ். வியர்வையில் சட்டை தோல் போல் அவன் உடம்பில் ஒட்டி கொண்டிருந்தது. இன்னும் 4 பேரை பார்க்க வேண்டும். அதன் பிறகு ஓய்வெடுக்க முடியும். கட்டை போட்டுவிட்டு நிமிர்ந்தவன் அந்த ஆப்பிரிக்க பாட்டியின் கள்ளமில்லாத சிரிப்பிற்கு பதில் சிரிப்பு சிரித்தான். 60 வயது இருக்கும். ஆனால் 80 போல தோற்றம். பட்டினியில் கன்னம் ஒடுங்கி கண்கள் குழிக்குள் விழுந்திருந்தன. கால் புண்ணின் வேதனை கண்களில் தெரிந்தது. தலை அசைத்து விடை பெற்று கொண்டு குடிசையை விட்டு வெளியே வந்தான். அடுத்து பார்க்க போகும் குழந்தைக்கு மலேரியா, மருந்து கொடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தினர் அனைவரையும் டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும். 2 பெண்கள் பிரசவத்திற்கு தயாராய் இருக்கிறார்கள். இருவருக்கும் எய்ட்ஸ் நோய் இருக்கிறது. காலை முழுவதும் எய்ட்ஸ் பற்றி விளக்கி சொல்லியாயிற்று. ஆனாலும் இவன் செய்யும் தொண்டு என்பது கடலில் கரைத்த பெருங்காயம் போலத்தான். உணவு, உடை, கல்வி, மருத்துவ தேவை எல்லாவற்றிலுமே பற்றாக்குறை. மேகம் பார்த்த பூமி விவசாயத்தையும் மேய்ச்சல் நிலங்களையுமே நம்பிய இவர்கள் வாழ்க்கை ஆண்டு கணக்கான மழையில்லாத காரணத்தால் வறண்டு போயிருக்கிறது. பன்னாட்டு தேசங்களின் உதவிக்கரங்களை எதிர்பார்த்து நடக்கிறது இவர்களுடைய அன்றாட வாழ்க்கை. அதையும் அலுப்பில்லாமல் எதிர்கொள்கிறார்கள். நாளை என்ற எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்கிறார்கள். தகிக்கும் சூட்டில் எந்தவித வசதியும் இல்லாமல் இவர்களால் இங்கே எப்படி இருக்க முடிகிறது? அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும்போது எப்படி சிரிக்க முடிகிறது? அதற்கு காரணம் அவர்களுடைய மனப்பக்குவம்தான். எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். நல்லதோ கெட்டதோ நடப்பதெல்லாம் இயற்கையின் செயல் என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எத்தனை பேருக்கு வரும்? யோசனையோடு ஜீப்பில் ஏறினான். அத்தனையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள எத்தனை பெரிய மனம் வேண்டும்? இவர்களின் அன்புக்கு வரைமுறை இல்லை என்பதை இத்தனை நாட்களில் அவன் தெரிந்து கொண்டான். பூஜாவின் நினைவு வந்தது அவனுக்கு. இவர்களை எல்லாம் பார்த்தால் என்ன சொல்வாள்? இவர்கள் அவளை பார்த்தால் என்ன சொல்வார்கள்? அவர்களுடைய 1 வருட திருமண நாள் வந்து போய்விட்டது. எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று எண்ணியிருந்தான். அவனுடைய அத்தனை கனவுகளையும் புதைத்துவிட்டு இங்கே தனிமையில் தவித்தான். இவர்கள் முன்னால் பூஜா ஒரு புழுவாக தெரிந்தாள். இந்த படிக்காத பாமரர்களுக்கு இருக்கும் மனப்பக்குவம் படித்த ஒரு பெண்ணுக்கு இல்லாதது வருத்தம்தான். மனப்பக்குவம் இல்லாத ஒரு பெண்ணால் வாழ்க்கையை சீராக நடத்தி செல்ல முடியுமா? சந்தேகம்தான். அவள் இவன் வாழ்க்கையில் இருந்து விலகி போவதே நல்லது என்று தோன்றியது. தொண்டையில் இருந்த முள்ளை யாரோ எடுத்து விட்டது போல் இருந்தது. சீராக மூச்சு விட முடிந்தது. பூஜா இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. யோசிக்க யோசிக்க மனம் தெளிவானது.
பூஜாவை அவன் தனியாக விட்டுவிட்டு வருகையில் தனிமை அவளை மாற்றும் என்ற ஒரு நப்பாசை அவனுக்குள் இருந்தது. அவனுக்காக இல்லை என்றாலும் அவன் செய்து கொடுத்த வசதிகளுக்காகவாவது ஏங்குவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் இனி பூஜா மனம் மாறவில்லை என்றாலும் அவனுக்கு கவலை இல்லை. பூஜா இல்லாமல் அவனால் இருக்க முடியும். மருத்துவ தொழிலை ஏற்ற பிறகு அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதை அவன் சரியாய் செய்தால் போதுமானது. பூஜா போன்ற சுயநலமான பெண் அவனுக்கு மனைவியாய் இருப்பதை விட அவன் தனி மரமாய் இருப்பதே நல்லது. அம்மாவை நினைத்தால்தான் பாவமாக இருக்கிறது. ஆனாலும் புரிந்து கொள்வாள். புரிய வைக்க வேண்டும். பூஜாவின் செயல் முள்ளினால் கீறிய கீறல் போல். காலம் வெகு சீக்கிரம் அதை ஆற்றிவிடும். குழந்தைகள் வேண்டுமென்றால் தத்தை எடுத்துக்கொண்டால் போயிற்று. எத்தனை குழந்தைகள் அன்புக்காக ஏங்கி காத்து கிடக்கின்றன. அவனைப் போல பூஜா கேட்கும் விவாகரத்தை அவளுக்கு கொடுத்து விட வேண்டியதுதான். அவன் திரும்பி போகும்போது அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறான். பூஜா இல்லாத அத்தியாயம், வித்தியாசமான அத்தியாயம், தன்னையே பொது பணிகளுக்கு அர்ப்பணித்து கொள்ளும் அத்தியாயம். ஆப்பிரிக்கா வந்து தான் பொது சேவை செய்ய வேண்டும் என்பதில்லையே. அமெரிக்காவில் இருந்து கொண்டே எத்தனை செய்யலாம்? மனது திட்டமிடத் தொடங்கியது. அன்று இரவு முதல் முறையாக நிம்மதியாக தூங்கினான். காலையில் புத்துணர்ச்சியோடு எழுந்தான். எதிர்காலம் நிர்மலமாக இருந்தது. பூஜா இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இயந்திரம் போல தன் அன்றாட வேலைகளை செய்தாலும் அவள் மனம் நேற்று நடந்த எல்லாவற்றையும் ஸ்லோ மோஷனில் அசை போட்டு கொண்டிருந்தது. எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து தப்பித்து இருக்கிறாள்? யோசிக்க யோசிக்க மனதை பயம் கவ்வியது. பாவம் அந்த முதியவள். போலீஸ் வந்து நிச்சயம் காப்பாற்றி இருப்பார்கள். வேலை செய்ய முடியாமல் கவனம் சிதறியது. இன்டர்ன் வேலை என்பதால் செய்வதை விட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்பி சென்று தெளிவாய் யோசிக்க முடியாது. அப்படி செய்தால் கெட்ட பெயர்தான் வரும். அவள் கஷ்டப்பட்டு படிப்பது எல்லாம் வீணாகிவிடும். வேலையில் கவனத்தை செலுத்த முயன்றாள். ஆனால் அவள் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. என்ன படித்து என்ன பயன்? எப்படிப்பட்ட அயோக்கியனை நம்பினாள்? வாண்டா முதற்கொண்டு கவுன்சிலர் வரை எத்தனை பேர் அவளை எச்சரிக்க முயன்றார்கள். எதையும் காதில் வாங்காமல் இவள் தான் எப்படிப்பட்ட முட்டாளாய் இருந்திருக்கிறாள். தன்னை அதி புத்திசாலி என்றே பூஜா நினைத்திருந்தாள். ஆனால் டிராவிஸ் விஷயத்தில் தான் ஒரு அடி முட்டாளாக நடந்து கொண்டது அவளை கோபப்படுத்தியது. தன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற இயலாமை அவளை அழுத்தியது. தன்னுடைய யோசனைகள் செயல்கள் செய்வது எல்லாமே சரியாய் முடியவில்லை என்பதால் எல்லாமே அர்த்தமற்று தோன்றியது. நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடி பெருமூச்சு விட்டாள். அவினாஷ் அவள் கண்முன் வந்தான். ரோஜா கொத்துக்களோடு அவன் கல்லூரிக்கு வந்தது. ஹாட் ஏர் பலூனில் ஆசையாய் பேச வந்தது. இவள் இருமாப்புடன் அவனிடம் பேசியது, அலட்சியமாக நடந்து கொண்டது எல்லாமே ஏனோ இப்போது நினைவுக்கு வந்தது. இவள் எவ்வளவு பெரிய முட்டாளாய் இருந்திருக்கிறாள். எத்தனை முறை தன் பொறுப்புகளை உதறிவிட்டு வீணை பொழுதை கழித்திருக்கிறாள். அம்மா அன்று போனில் கத்தியது புரிந்தது. வாழ்க்கையை ஒரு விளையாட்டாய் எடுத்து கொண்டாளே. சுதந்திரமாய் ஜாலியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் இதுவரை தன் மனம் போன போக்கில் தானே நடந்து கொண்டிருந்தாள். மற்றவர்களை பற்றி யோசித்து அவள் எதுவுமே செய்ததாக அவளுக்கு நினைவில்லை. யோசித்து பார்த்தால் டிராவிஸுக்கும் அவளுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. டிராவிஸின் அயோக்கியத்தனம் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்தே நடந்திருக்கிறது. ஆனால் இவளது சுயநல செயல்கள் உட்காயம் போல் உள்ளே இருந்து எத்தனை பேரை இம்சித்திருக்கிறது. இனம் இனத்தோடு சேரும் என்பது போல ஒரு சுயநலவாதியான அவள் டிராவிஸிடம் அறிவு மயங்கி பழகி இருக்கிறாள். தன் செயல்களை பற்றி நினைக்க நினைக்க கழிவிறக்கத்தில் கண்ணீர் கசிந்தது. கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. செய்து கொண்டிருந்த வேலைகளை அப்படியே மூடி வைத்துவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பினாள். போனவுடன் கமலாவிடமும் தன் தாயிடமும் போனில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவினாஷிடம் பேசி அப்பார்ட்மெண்ட்டை காலி செய்துவிட்டு அவனுடன் சென்று புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்ற உறுதியோடு கிளம்பினாள். அவினாஷ் அவளிடம் எப்படி நடந்து கொள்வான்? அவனிடம் எதையும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அவன் அன்பை அலட்சியப்படுத்தியாயிற்று. அவன் இனி அவளிடம் அன்பாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவன் இதுவரை அவளுக்கு அன்போடு செய்த அத்தனைக்கும்
மனமாற நன்றியாவது சொல்ல வேண்டும். இன்றிலிருந்து பழைய பூஜா போய் புதியவளாய் நடந்து கொள்ள வேண்டும். முதலில் அம்மாவிடம் எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசி அவளிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். தன் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி செல்லும் வழியெல்லாம் பூஜாவுக்கு இதே யோசனையாயிருந்தது. அப்பார்ட்மெண்ட்டை அடைந்து அவள் கதவை திறக்கும் முன்னேயே உள்ளே தொலைபேசி அழைப்பது கேட்டது. ஒருவேளை அம்மாவாக இருக்குமோ? அவசரமாக கதவை திறந்து உள்ளே சென்று போனை எடுத்தாள். அடுத்த முனையில் அம்மாதான். பூஜா, எங்கேயடி போயிருந்தாய்? 1 மணி நேரத்திற்கு முன்னதாக போன் செய்த போது ஒரு ஆண் குரல் கேட்டது. நம்பர் சரிபார்த்து திரும்ப அழைத்த போது அடித்து கொண்டே இருந்தது. என்ன நடக்கிறது அங்கே? கவலையும் பதற்றமாக ஒலித்தது அந்த தாயின் குரல். இல்லையேம்மா, நான் இப்போதுதான் உள்ளே வந்தேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளது அறை வாசலில் வந்து நின்றபடி, ஹாய் பூஜா என்றான் டிராவிஸ். டிராவிஸை கண்ட அதிர்ச்சியை மறைக்க பூஜா பெரும் பாடுபட வேண்டியிருந்தது. டிராவிஸை கண்டவுடன் அங்கே இருந்து உடனே ஓடிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அப்படி செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. முதலில் அம்மா பயந்து விடுவாள். இரண்டாவதாக அவளின் அதிர்ச்சியும் பயமும் அவளது பலவீனம். அதை டிராவிஸ் அறியக்கூடாது. அம்மா, இங்கே வீட்டுக்குள் ஒரு பொறுக்கி நாய் நுழைந்திருக்கிறது. அதை கவனித்துவிட்டு உன்னை அழைக்கிறேன் என்று போனை வைத்தாள் பூஜா. அவள் பேசும் வரை அவளை அளந்தபடி படுக்கையறை வாசலிலேயே நின்றிருந்த டிராவிஸ், என்ன பூஜா, என்னை பார்த்தால் அதிர்ச்சியாய் இருக்கிறதா என்று கிண்டலாய் கேட்டபடி அருகில் வந்தான். நீங்கள் செய்யும் எந்த காரியமும் எனக்கு அதிர்ச்சியை தரப்போவதில்லை டிராவிஸ். முதலில் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? என் படுக்கை அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நிதானமாக கேட்டாள் பூஜா. ஆனால் முழங்கால்களோ அவள் முழங்கால்களோ நடுநடுங்கிக் கொண்டிருந்தன. எந்த விதத்திலும் தனக்கு ஆபத்து ஏற்படாமல் இவனை எப்படி வெளியேற்றுவது என்று யோசித்தபடியே வலுக்கட்டாயமாக வரவழைத்த புன்னகையோடு அவனை பார்த்தாள். நான் இங்கு வந்ததற்கு காரணங்கள் 2. முதலில், நான் நேற்று நடந்து கொண்ட விதத்திற்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது, எனக்கு ஒரு தற்காலிக இருப்பிடம் வேண்டும். இரண்டாவது முறையாக மீண்டும் பூஜா உள்ளுக்குள்ளேயே அதிர்ந்தாள். ஓ என்றாள் ஒற்றை வார்த்தையாக. இருப்பிடமா? டிராவிஸ் இங்கேயே தங்கும் நோக்கத்தோடு வந்திருக்கிறானா? ஏன், என்ன ஆயிற்று? கரிசனமாக கேட்பது போல் கேட்டாள். உள்ளே நடுங்கினாள். அவனுடைய மிருகத்தனத்தை தான் நேரிலேயே பார்த்தாளே நேற்று. எப்படியோ போலீஸுக்கு விபரம் தெரிந்து வந்து விட்டார்கள். கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கொண்டார்கள். நான் இனி என் தாயுடன் தங்கக்கூடாது என்று உத்தரவு இட்டு விட்டார்கள். ஏன், ஏதாவது ஒரு ஹோட்டலில் வசதியாக தங்கலாமே, இங்கே எதற்கு? அதுதான் இவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்களே. பயத்தை மென்று முழுங்கியபடியே கேட்டாள். இது என் பணம் இல்லை பூஜா, இது உன் பணம், இனி நம் பணம் என்று தலையை திருப்பி படுக்கை அறைக்குள் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளை நோக்கி புன்னகையோடு நடந்தான். வெலத்து போனாள் பூஜா. படுக்கை அறைக்குள் நுழைந்து துணிமணிகளுக்கு அடியில் வைத்திருக்கும் மற்றொருவரின் பணத்தை ஒருவன் எடுக்க வேண்டுமானால் இவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். என்ன சொல்கிறீர்கள்? புரியாதவள் போல் கேட்டாள். இனி நீயும் நானும் ஒன்று. நீ என்னுடையவளாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ இன்றி நான் இல்லை பூஜா. அருகில் வந்து சிரிக்கும் கண்களோடு பேசினான். அவன் வாயில் இருந்து மது வாடை வீசியது. நான் மனமானவள், படிப்பதற்காக இங்கே தங்கி இருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் இங்கே இருந்து வெளியே போய்விடுங்கள் என்று முடிந்தவரை நிதானமாக பேசினாள். பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்த பெரும் பாடுபட வேண்டியிருந்தது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. 911 அழைக்கலாமா என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே சுவற்றில் இருந்த போனை பிடுங்கி தரையில் போட்டு உடைத்தான் டிராவிஸ். பயத்தில் உறைந்தாள் பூஜா. உன் அசட்டு கணவன் போல் நானும் இருப்பேன் என்று எண்ணிவிடாதே. அவன்தான் உனக்கு இந்த ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறான் என்று எனக்கு தெரியும். அவன் இங்கே உன்னுடன் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். அவன் இப்போது இந்த ஊரிலேயே இல்லை, ரெசிடென்சி முடித்து கொண்டு போய்விட்டான் என்பதையும் அறிந்து கொண்டே இங்கே வந்திருக்கிறேன் என்றவன் அவளை இழுத்து கீழே தள்ளினான். அவன் தள்ளிய வேகத்தில் எதிர்ப்புறமாய் தொப்பென்று விழுந்தாள். என்னை மீறி ஏதாவது செய்ய முனைந்தாயோ, அவ்வளவுதான் என்று மிரட்டியவன் அவள் அருகில் அமர்ந்தான். பூஜா, நாம் இருவரும் நம் வாழ்வை இன்பமாக கழிப்போம்.
நான் சொல்வதை நீ கேட்காவிட்டால் உன்னை கொல்லக்கூட தயங்க மாட்டேன் என்று உருமினான். இப்போதைக்கு இவனிடமிருந்து தப்ப வேண்டும் என்பது மட்டுமே குறிக்கோளாக தலையை குனிந்து யோசித்தாள். தானும் குனிந்து அவள் முகத்தை பார்த்த டிராவிஸ், பூஜா, என்னை விட்டு போய்விடுவாயோ என்று பயமாக இருக்கிறது. அதனால் தான் முரட்டுத்தனமாய் நடந்து கொள்கிறேன். என்னை மன்னித்து விடு என்று கொஞ்சம் குரலில் பேசிய போது அவன் முகமே மாறி இருந்தது. என்னை மன்னித்து விடு. உன் மீது இருக்கும் அன்பினால் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேன். என்னை மன்னிப்பாய்தானே என்று கண்கள் சிரிக்க பேசியவன் அவள் முகவாயை தூக்கினான். அவன் தொடுவது பிடிக்காத பூஜா சரையில் என்று எழுந்தாள். என்னடி, உனக்கு அவ்வளவு திமிரா என்று கோபத்துடன் எழுந்த டிராவிஸ் அவளுடைய கழுத்தை இறுக்கினான். கண்கள் செருகியது பூஜாவுக்கு. அவள் கழுத்தில் இருந்த கையை எடுத்தவன், ஏன் பூஜா என்னை இப்படி கோபப்படுத்துகிறாய்? நாம் எப்படியெல்லாம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் தெரியுமா என்று தன் தலையையே மீண்டும் மீண்டும் அடித்து கொண்டான். டிராவிஸ் அயோக்கியன் மட்டுமல்ல, ஆபத்தானவன் கூட என்பது பூஜாவுக்கு புரிந்தது. மெல்ல தன் கை பையை எடுத்தாள். அவன் வெளியேறுவதற்கு பதில் இவள் வெளியேற வேண்டியதுதான். ஏய், என்னை விட்டு விட்டு செல்ல போகிறாயா என்றவன் கதவை மறைத்து நின்றான். என்னை விட்டு செல்ல நினைத்தால் உன் கதி அதோ கதிதான். எதுவும் பேசாமல் சமையலறை போய் குடைந்தாள். கை பையை மட்டும் கீழே வைக்கவில்லை. அதற்குள் இருக்கும் பெப்பர் ஸ்ப்ரே மாத்திரமே அவளுடைய பாதுகாப்பு. தனியாய் இருக்கிறாள் என்றதுமே வாண்டா வாங்கி தந்தது. சமையலறையில் கொஞ்ச நேரம் நின்றவள், எனக்கு ரொம்ப பசிக்கிறது. உங்களுக்கு பசிப்பதால் தான் இப்படி கோபம் வருகிறது. நான் போய் ஏதாவது நமக்கு சாப்பிட வாங்கி வருகிறேன். இல்லை, நீங்கள் போய் வாங்கி வாருங்கள் என்று நிதானமாக சொன்னாள். சொல்லும் போதே எங்கே நாம் இருவரும் சேர்ந்து வெளியேறுவோம் என்பானோ என்ற பயம் வந்தது. கடவுளே, என்னை காப்பாற்றிவிடு என்று மனதுக்குள் பிரார்த்தித்து கொண்டாள். அவளை நிதானமாக பார்த்த டிராவிஸ் உடைந்து கிடந்த போனையும் பார்த்தான். அப்பார்ட்மெண்ட் பக்கத்திலேயே ஒரு இத்தாலிய உணவகம் இருக்கிறதே, அங்கே போய் எனக்கு ஒரு பெப்பரோனி பீஸா வாங்கி வா என்றான். 10 நிமிடத்தில் நீ திரும்பி வரவில்லை என்றால் நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி கொன்று விடுவேன், நினைவிருக்கட்டும் என்று மிரட்டியபடி வழியை விட்டான். அவள் அவனை தாண்டும் போது மீண்டும் அவள் கழுத்தை நெரித்து அவள் முகத்தை தூக்கினான். 10 நிமிடம், நினைவிருக்கட்டும். பயத்துடன் பூஜா தலையாட்ட அவளை விட்டான். கதவை தாண்டி வேகமாக படி இறங்கி வேகமாக ஓடியவள் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு நேராக பஸ் நிலையம் வரை வந்ததும் தான் நின்றாள். இப்போது எங்கே போவது? தோட்டத்தில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் மகனை கவலையோடு பார்த்தபடியே நின்றிருந்தார் கமலா. எவ்வளவு அமைதியாக நிச்சலனமாக உட்கார்ந்திருக்கிறான். வந்த 4 நாள்களாய் இதே மௌனம். இவரும் மீண்டும் மீண்டும் அவனை அணுகி பார்த்து விட்டார். மெதுவாய் பக்கத்தில் சென்றார். அவினாஷ், என்ன இருந்தாலும் நீ பூஜாவை தனியாக அனுப்பியிருக்க கூடாது. அவள் என்னதான் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டாலும் அவளை பற்றிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குடித்து கொண்டிருந்த கோக்கை வாயில் இருந்து எடுத்துவிட்டு தாயை பார்த்தான் அவினாஷ். பூஜா அவனுடன் ஆப்பிரிக்கா வரவே இல்லை என்று தெரிந்தவுடன் கதி கலங்கி போய்விட்டார் அந்த பெண்மணி. ஏண்டா, என்னடா இப்படி செய்து விட்டாய் என்று கோபமாக கேட்டார். அவள்தான் விவாகரத்து கேட்கிறாள் என்று சொல்ல வந்த அவினாஷ், அம்மா, செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும் நேரத்தில் வர முடியாது என்றுதான் அவளை விட்டு நான் மட்டும் சென்றேன். அதற்காக அவளை தனியே ஏன் விட்டாய்? நீ செய்தது ரொம்ப தப்பு என்று அவனிடம் கோபப்பட்டார். உடனே அவளை போய் அழைத்து வா என்று வற்புறுத்தினார். பதில் சொல்லாமல் வெட்ட வெளியை வெறித்தான் அவினாஷ். அம்மா, பூஜா இல்லாத வாழ்க்கைக்கு பழகி கொள்ளுங்கள். அவளுக்கு நாம் யாரும் தேவையில்லை என்றவன் அங்கிருந்து எழுந்து சென்றான். தன்னை தாண்டி போகும் மகனின் முதுகை வெறித்து பார்த்தபடி நின்றார் கமலா. என்ன சொல்கிறான் இவன்? அவினாஷின் செல் அடித்தது. எடுத்து பார்த்தான். வெளிநாட்டில் இருந்த போன். இந்தியாவில் இருந்து தான் இருக்கும். பூஜாவின் தாய் அவனை இருமுறை அழைத்து விட்டாள். பூஜாவே வேண்டாம் என்றிருக்கும் வேளையில் இவர்களிடம் என்ன பேசுவது? போனை அடைத்தவன் நேராக படுக்கை அறைக்கு சென்றான். நாளையில் இருந்து புதிய வேலையில் சேர வேண்டும். அதற்கு பிறகு தனியாக சென்று விட வேண்டும். தன்னை பார்க்கும் போதெல்லாம் அம்மா வேதனைப்பட மாட்டாள் என்று எண்ணியவன் அடுத்த நாள் தான் செய்ய வேண்டிய வேலைகளில் இறங்கினான்.
நாளையில் இருந்து அவன் ஒரு சர்ஜன், அதுவும் எமர்ஜென்சி சர்ஜன். அப்பா வேலை பார்க்கும் வாஷிங்டன் ஹாஸ்பிட்டலிலும் அவன் படித்த ஃபரெட்ஸ் ஹாஸ்பிட்டலிலும் வேலை பார்க்கப் போகிறான். வேலைக்கு செல்ல கார் இல்லை என்பது நினைவுக்கு வந்தது. பூஜாவிடம் கொடுத்து விட்டான். அவன் கல்லூரிக்கு சென்ற முதல் வருடம் அவன் தந்தை அவனுக்கு பரிசாக கொடுத்த கார். இப்போதுதான் முதல் முறையாக இன்னொருவர் ஓட்ட அந்த காரை கொடுத்திருக்கிறான். ஆமாம், பூஜா இப்போது இவனுக்கு இன்னொருவர் ஆகிவிட்டாள். அவள் வந்து கேட்கும்போது எதுவும் பேசாமல் விவாகரத்து கொடுத்து விட வேண்டியதுதான். பெருமூச்சோடு எழுந்தவன் ஜன்னல் அருகே சென்று இருண்ட வானத்தை வெறித்தான். அவினாஷ்! வாசலில் இருந்து கமலா அவனை அழைத்தார். திரும்பாமலே, என்னம்மா என்றான். இந்தியாவில் இருந்து பூஜாவின் அம்மா நம்மை அழைக்க முயற்சிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வெளிநாட்டில் இருந்து போன் வருவதாக தெரிகிறது. அப்போதுதான் கீழே போன் அடிப்பது கேட்டது. போன் ஆன்சரிங் மிஷின் ஆன் ஆகிவிட பூஜாவின் தாய்தான் பேசினார்கள். மாப்பிள்ளை, நான் தான் பூஜாவின் அம்மா பேசுகிறேன். அவளை பற்றி பேச வேண்டும். எனக்கு அவளை நினைத்தால் கவலையாகவும் பயமாகவும் இருக்கிறது. உடனடியாக போன் செய்யுங்கள் என்றார். அவரது குரல் அந்த வெறுமையான வீட்டில் எதிரொலித்தது. வெறுப்புடன் கண்களை மூடிக்கொண்டான் அவினாஷ். விட்டுவிட வேண்டும் என்று நினைத்த போதும் பூஜா அவனை விடாமல் துரத்துகிறாள். அபி, நீ போய் அவளை பார்க்க வேண்டாம். ஆனால் எங்கே இருக்கிறாள் என்று சொல். நான் போய் பார்த்து வருகிறேன். அங்கே அவள் தாய் மனம் பதறுகிறார்கள். அவர்களுக்கு விளக்கம் அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பான குரலில் சொன்னார் கமலா. நான் நாளை போகிறேன் என்றான் அவினாஷ். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.